விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா, சுமந்து தீர்த்தீரையா ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் கண்ணீரை கண்டு எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரப்பா. நீர் பேசுவீராக. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவர்களாகிய இருக்கிற நாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் நமக்கு அறிவுறுக்கிறது ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் என்றால் என்ன என்று சொன்னால், ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனோடு பேச வேண்டும். அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனோடு அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி தன்னுடைய தீர்வுகளை காண வேண்டும் என்று சொல்லி, எப்படி நாம் குடும்பமாய் வாழுகிறோமோ அதே போல தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய சொந்த மகனாய் மகளாய் நம்மை சேர்த்திருக்கிறார். ஆனாலும் நாம் பிறந்து விட்டோம், ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவர் கூட பேசாமல் நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்லாமல் இருந்தால் அந்த ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், அவங்களுக்கு தேவைகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, ஆனால் தாய் தகப்பன்கிட்ட சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தா அந்த தாய் தகப்பன் ஒரு நாளும் வாங்கி கொடுக்க முடியாது. ஆமென். இருதயம் ஒரு அறை, நம்ம இருதயம்ங்கிற ஒரு பூட்டப்பட்ட அறை. அந்த இருதயத்துக்குள்ளே திறந்து தன் வாயினால் அறிக்கை பண்ணி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அது ஜெபமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் எதையும் செய்ய முடியாது. இயேசு ஆண்டவருக்கு தெரியும், இந்த பூமிக்கு வரும்பொழுது தான் என்ன செய்ய போகிறேன், எதற்காக வந்தேன், எதை செயல்படுத்த போகிறேன் என்று தெரிந்தும் அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பரமபிதாவிடத்தில் கேட்டு கேட்டு செய்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ப்ரேயர் இஸ் த வெப்பன். உடைய வாழ்க்கையுடைய அற்புதத்துடைய மந்திர சாவி ஜெபம். ஆமென். ஒரு வீட்டுக்குரிய சாவி இருக்கிறது போல உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்குரிய திறவுகோல் இந்த சாவி. இந்த வேதத்தில் அநேக அற்புதங்கள் எழுதியிருக்கிறது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனாக இருந்தால் யாவரிடத்திலும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனை புறந்தலாதவன் இடத்தில் கேட்க கடவன், அவன் எவ்வளவுகளும் அவிசப்படாமல் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கேட்டால் அவர் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சாலமோன் சொன்னான், சாலமோன், ஆண்டவரே, நான் போக்குவரத்து அறியாதவனாக இருக்கிறான், நான் சிறுபிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு நீ ஞானத்தை தர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ கேளாத நீ ஐஸ்வர்யத்தை கேளாமல் ஞானத்தை கேட்டபடினால் கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு சேர்த்து தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹீ இஸ் த ப்ரொவைடர். அவர் கொடுக்கிறவர். கடந்த மாதத்தில் ஒருத்தர் பேசினேன், பிரதர், உங்கள் லைஃப் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களால் படிக்க முடிஞ்சிச்சு,
உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் வாழ்க்கையுடைய புஸ்தகம் உங்ககிட்ட இருக்குதா? வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுதா? இல்லையா? அநேகர் படிச்சிருப்பாங்க நல்லா, ஒருவேளை அவங்ககிட்ட காசு இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் எல்லா விஷயத்திலையும் அவங்க ஸ்ட்ரக்காக இருப்பதை பார்க்க முடியும். வாழ்க்கை ஒரு சூனியமாய், அடுத்த கட்டம் என்ன, எதிர்காலம் என்ன, யாருக்குமே தெரியாது. அதனுடைய சாவிதான் ஜெபம். அல்லேலூயா. ஜெபிக்காத மனுஷனுடைய வாழ்க்கை கூரை இல்லாத வீடு என்று சொல்லி அநேக ஒரு தேவர் பக்தன் ஒருத்தர் சொல்லியிருக்கிறான். ஜெபிக்காத வீடு கூரை இல்லாத ஒரு வீடு தான். ஜெபிக்காத வாழ்க்கை ஒரு கூரை இல்லாத ஒரு வாழ்க்கை தான். எதுவும் நம்ம மேலே வந்து விழும், இல்லையா? யோசித்து பாருங்களேன். எதுக்கு வீட்டுக்கு ஒரு டோர் வச்சுருக்கோம்? எதுக்கு நம்ம ரூஃப் வச்சுருக்கிறோம்? நம்ம ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு தான். உடைய பாதுகாப்பு கவசம் ஜெபம். ஜெபிக்க முடியாட்டி சம்திங் ராங். ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம், அப்பா யாருன்னு தெரியலன்னு அர்த்தம். அப்போ ஜெபிக்கணுங்கிறது ஆண்டவருடைய நியமம். ஆண்டவர் அநேகர் பாருங்கள், பணம் இருந்தால் சொந்தக்காரங்க கூட இருப்பாங்க, காசு இருந்தால் கூட இருப்பாங்க, செல்வாக்காக இருந்தால் கூட இருப்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுவாங்க? யாரும் வரமாட்டாங்க. யார் செலவு பண்ணுறது? இவங்களை கூட்டிகிட்டு போனால் நம்ம தானே செலவு பண்ணணும் சொல்லுவாங்களா இல்லையா? இல்லை, சாப்பாடும் நம்ம தானே வாங்கி கொடுக்கணும் சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் காசு இருக்கும்போது நம்ம கூட 10 பேர் எப்போதும் என்ன பண்ணுவாங்க? கூட இருப்பாங்க. கொஞ்சம் நொடிஞ்சு போயிட்டோம்னா வீட்டுக்கு வர மாட்டாங்க. தூரமாக பார்த்து நம்ம கையசைச்சா கூட என்ன பண்ண மாட்டாங்க? கையசைக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்முடைய சந்தோஷத்தில் பிரியப்படாமல் நம்முடைய துக்கத்தில் கூட இருக்கிறதுக்கு பிரியப்படுகிறார். நம்முடைய சந்தோஷத்தில் கூட இருக்கணுங்கிறத காட்டிலும் ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய துக்கத்தில் நான் கூட இருப்பேன், உன்னுடைய பிரச்சனையில் நான் கூட இருப்பேன். எரேமியாவுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுது, வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். இது போல ஒரு தெய்வத்தை அந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. சொந்தக்காரங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடு, மறந்துடாத, இல்லையா? பால் காய்ப்புக்கு கூப்பிடு, மறந்துடாத, உன் பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது கூப்பிடு, எல்லா நல்ல விஷயத்துக்கு என்னை மறந்துடாதன்னு சொல்லுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் உனக்கு என்ன பிரச்சனையோ என்னை நோக்கி என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவாங்களா? உன் கடன் பிரச்சனை தான் என்னை சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா? கஷ்டம் இருந்தால் நீ என்னை கூப்பிடு சொல்லுவாங்களா? இல்லை, இந்த ஆண்டவர் மாத்திரம்தான் நீ கஷ்டப்படும் போது நீ என்னை நோக்கி கூப்பிடு. when you are trouble, உன்னுடைய பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு. அவருக்கு தெரியும், ஆபத்து நாளில் நீ கூப்பிட்டீன்னா நோ ஒன் ஒருவர் கூட உங்களுக்கு சகாயம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கைங்கிறது ஒரு படகு, அது கரை சேர்றது ரொம்ப கஷ்டம். புயல் வரும், காற்றடிக்கும், மழை பெய்யும், பெரிய பனி மூட்டைகள் இருக்கும். அதன் மத்தியில் நீ கடந்து போகணும். அந்த கடந்து போகிறதுக்கு இந்த ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. அல்லேலூயா. வேதத்தில் அநேக இடத்துல பார்க்கும் பொழுது எப்படிலாம் ஜெபிச்சிருக்கிறாங்க, எந்த சூழ்நிலையில் ஜெபிச்சிருக்காங்கன்னு பார்த்தா 2 சாமுவேல் 22:4 மற்றும் 7 வாசிங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4 மற்றும் 7 வசனத்தை வாசிங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆண்டவர் சொல்ற காரியம், சத்துருக்களை உன்னிலிருந்து ஆண்டவர் விலக்குவார். அல்லேலூயா. என்ன பண்ணுவாரா? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவருடைய 2 சத்துரு இருக்கு இந்த உலகத்தில். முதல் சத்துரு பிசாசு. அவன் நேராக வரமாட்டான், யாராச்சும் மூலியமாக வருவான். வியாதி மூலியமாக வருவான், கடன் மூலியமாக வருவான், ஆட்களை ஏவி உங்க மேலே வருவான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு, அப்பா, துட்சண மரணக்கட்டு, மரண பயம். வேதம் சொல்றது, மனுஷன் மரண பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானாமா. ஐயோ எனக்கு என்ன ஆகும், நான் இறந்து போனால் என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், என் மனைவிக்கு என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும்? மரண பயம்.
ஆண்டவர் அந்த உலகத்தில் வந்து வேறு பிரித்த ஒரே ஒரு காரியம், தன் கடைசி சத்துருவாகிய மரணத்தை பரிகரித்தார். ஆமென் ஆமென். பரிகரித்தார்னா பறிச்சு கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற ஜீவன் ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுத்தது நித்திய ஜீவன். என்ன கொடுத்தாரு? ஜீவன் கொடுத்தாரு. அந்த ஜீவன் பாவத்தின் மூலியமா என்ன ஆயிருச்சு? சத்துருடைய கையில போயிருச்சு. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து பாதாளத்துக்கு இறங்கி பாதாளத்தின் வாசஸ்தலத்தை என்ன பண்ணார்? அந்த சாவி என்ன பண்ணார்? திறவுகோலை உடையவராய் மாறினார். கடைசி சத்துரு மரணம், அந்த மரணத்தை பரிகரித்தார். இந்த பக்தன் பாடுறான் பாருங்க, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, துச்சன பிரகாரம் என்னை பயப்படுத்தியது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், தன்னுடைய ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கூப்பிடலாங்க. டாக்டரை கூப்பிடலாம், பெரிய டாக்டரை கூப்பிடலாம், அபயமிடலாம். நோ யூஸ், ஆமென். நோ யூஸ், நோ யூஸ். அது ஒரு திகில் உலகம். 2009 நான் மே மாதம் 9ஆம் தேதி 3 மணி எனக்கு நரம்பு வெடிச்சது. என்னை ஸ்ட்ரக்சரில் போட்டு கொண்டு போகிறாங்க. ஐசியூவில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுக்கும்போது 2 பேர் பேசிக்கிறாங்க, இந்த பையன் செத்து போயிடுவானே, எப்படி உயிரோடு இருப்பான்? ஐயோ, மூளை வரைக்கும் பிளட்டு போயிருச்சு, ஞாபகங்கள் கம்மியாயிட்டு இருக்குது, என் மூளை மேலே அப்படியே அந்த ரத்த கசிவு அப்படியே ஏற்பட்டுருக்குது. வெளியே வர்றேன், டாக்டர் பேச சொன்னார், எனக்கு பேச்சு போயிருச்சு. நான் சொன்னேன் என்னால் முடியல அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே அவருடைய ஆக்ஷன் பேச சொன்னார். பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கட்டத்தில் இப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன சவுண்ட் என்ன தெரியுமா? உடனே தூக்குங்க அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி ஸ்ட்ரக்சரில் போட்டு, எனக்கு முன்னாடி டாக்டர் வேகமாக ஓடிட்டுருக்கிறாரு, பின்னாடி ஸ்ட்ரக்சரில் நான் போயிட்டுருக்கிறேன். ஐசியூக்குள்ளே என்னை கொண்டு போகிறாங்க. முக்கியமான ஒரு ஊசி போட்டால் தான் நான் கோமாக்கு போகிறது தடுக்கப்படும். யோசித்து பாருங்களேன், நான் ஒரு மனுஷன் என்ன வேணால் யோசிக்கலாம். மரண கட்டு வந்துருச்சு, சாக போகிற ஒரு சூழலை என் மனசு தீர்மானிச்சிட்டேன், அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சு போச்சு. நான் முதல்ல கேட்டது என்ன தெரியுமா? நான் யார்கிட்டையுமே பேசலை. எங்கள் அப்பாவை நினைக்கல, அம்மாவை நினைக்கல, எங்கள் அக்காங்கெல்லாம் அழுதுட்டு கூட வர்றாங்க, யாரையும் நினைக்கல. நான் முதல்ல பேசுனது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். என்ன தெரியுமா பேசுனேன்? லார்ட், ஐ எம் அ சின்னர், நான் ஒரு பாவி, எனக்கு என்ன நரகத்துக்குள்ள என்ன பண்ணாதீங்க, நீங்கள் தள்ளாதீங்க, என்னுடைய பாவத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. 2வது செகண்டு என்னுடைய ஆள் மனசுலேருந்து கேட்ட கேள்வி, நான் கேட்கல, என்னை அறியாமல் என் ஆள் மனசில் நான் கேட்ட கேள்வி, ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு வாய்ப்பு கொடுத்தால், எனக்கு இன்னும் நீர் உயிர் கொடுத்தா, இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து உலகம் முழுவதும் உனக்குன்னு நான் ஊழியம் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. மரணக்கட்டு உன் மேலே இருக்கலாம், சூழ்நிலை உனக்கு விரோதமாக இருக்கலாம், பாதாளத்து கட்டுகள் உனக்கு சூழ்ந்திருக்கலாம், ஆனால் நீ கேட்க வேண்டிய ஆள் மேலே இருக்காரு. ஆமென் ஆமென். நீ கீழே போகிறதுக்கு அல்ல, உன்னை கரம் பிடிச்சு தூக்குறதுக்கு ஒருத்தர் மேலே இருக்கிறாரு. அதனால தான் என் புஸ்தகத்தில் நான் போட்டேன், ஒரு கடல்ல இருந்து ஒருத்தனுடைய கை மட்டும் இருக்குது, மேலிருந்து ஆணி பாய்ந்த கரத்தோடு வந்து அந்த கையை தூக்குற அந்த ஃபோட்டோவை தான் நான் போட்டேன். ஆமென். ஏன்னா என்னை மரணத்திலிருந்து பாதுகாத்த தெய்வம். ஹல்லேலூயா. நான் எப்போ கூப்பிட்டேன்? ஒருவேளை டாக்டர் கூப்பிட்டு இருந்தா நான் செத்து போயிருப்பேன். எங்கள் அப்பா அம்மான்னு நான் கத்தியிருந்தா நான் செத்து போயிருப்பேன். அந்த டைமில் நான் கூப்பிட்டது அவர். இங்கே அபயமிட வேண்டும்னு சொல்லியிருக்குது. அபயம்னா என்ன? கூக்குரல் விடணுமா, கூக்குரல் விடணுமா. எல்லாரும் கடந்து போனாங்க, எல்லாரும் போனாங்க. கேட்டான், யாரு, என்ன ஒரே சத்தமாக இருக்குது? தாவீதின் குமாரன் அந்த ஊருக்கு வந்திருக்காரு, இயேசு வந்திருக்கிறாரு. ஐயோ, இவரை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குங்க, பேசாம இரு. போதகர் கடந்து போயிட்டாரு, நீ தொல்லை பண்ணாத. அவர் தூரமாக போயிட்டாரு. அவன் அதோடு விட்டுருந்தா அவனுக்கு அற்புதம் நடந்திருக்குமா? சொல்லுங்களேன். அதோட ஸ்டாப் அப்படின்னு நினச்சிருந்தா அவன் செத்து போயிருப்பான். ஒரே நிமிஷத்தில் அவன் என்ன போனான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க, முன்பை காட்டிலும்
அவன் அதிகமாய் சத்தம் கேட்ட பொழுது இயேசு நின்று திரும்பி பார்த்து அவனை சௌக்கியப்படுத்தினார். ஹalleluya. ஹல்லேலூயா. அவருக்கு நீ அபயமிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாதாள கட்டுகள் உண்மையில எழும்பி வரும் பொழுது, மரண கட்டுகள் எழும்பி வரும் பொழுது நீ சோர்ந்து போயிடக்கூடாது. நீ பார்க்க வேண்டியது அவரை மாத்திரமே. He is the provider. He is the healer. ஆமென். பரிகாரியாகிய கர்த்தர் அவர்தான். ஆமென். வேதம் சொல்ல அவர் தழும்புகளால் நீ சௌக்கியமாவாய், நான் உன்னை சுகப்படுத்துவேன் சொல்ற வாசகத்தை இந்த உலகத்துல எந்த ரிஷியும் சொன்னதில்லை, எந்த ரிஷி மூலமும் எழுதப்படல, எந்த சுவாமியும் எழுதல. நான் உன்னை குணப்படுத்துவேன்னு சொன்னது கர்த்தர் மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கட்டுகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில நீ அவரை கூப்பிடணும். ரெண்டாவது எப்போ கூப்பிடணும் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:41 வாசிங்க. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். இது ரெண்டாவது வகை. சோதனை சோதனைக்கு சொல்லுங்களேன். உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம மனுஷனுடைய புத்தி தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஜெபமா இருக்கும். ஒரு ஆண்டவர் கரெக்டாக ஒரு ஊசி குத்தும் போது ஐயோ ஆண்டவரே காப்பாத்துங்க. கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம எல்லாம் இன்னும் 10ஆம் கிளாஸில் தான் இருக்கிறோம். 10ஆம் கிளாஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்? ஒரே ஜெபமாக இருக்கும், பக்தியாக இருக்கும். அம்மா சொல்லியிருப்பாங்க ஒழுக்கமாக படி படி படி. நான் படிச்சிருவேன், அதெல்லாம் நான் பண்ணிடுவேன், நாளைக்கு படிச்சிருவேன். நாளான்னைக்கு இப்போ எக்ஸாம் வந்துடும், இங்கே ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாங்க, ஒன்றுமே தெரியாது. பார்த்துறீங்களா? உடனே பார்த்தீங்களா பக்திமாயாக இருப்பான், நல்லா பட்டையை போட்டுட்டு காலையில் பார்த்தா கோயிலில் இருப்பான், அங்கே இருப்பான் இல்லையா? ஆண்டவர் அப்படி ஒரு நாள் அற்புதம் பண்ண மாட்டார் தெரியுமா உங்களுக்கு? நீ படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். அதே போல் ஆபத்து நாளில் கூப்பிட்டா ஆண்டவர் ரொம்ப வாட்டுவார். அதையும் சொல்லிடுறேன், உடனே அற்புதம் நடக்காது இல்லையா? அது சாவு வீட்டில் போனால் ஒருத்தர் பாட்டு போட்டாங்களாம், தெரியாமல் வந்துருச்சு அந்த பாட்டு. ஆடிய ஆட்டம் என்ன பாடிய. சாவு வீட்டில் தெரியாமல் அந்த பாட்டை போட்டாங்களாம். எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது ஆடிய ஆட்டம் என்ன பாடிய இல்லையா? இன்னைக்கு ஆள் பாவமாக இருக்கிறோம், நம்ம பண்ணினது ஒரு கதை இருக்குதுல்ல இல்லையா? சர்ச்சுக்கு வேணாம், வரேன் பாஸ்டர், அடுத்து வரேன், கொஞ்சம் வேலை பாஸ்டர், ஒன்றுமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்கேன்லேயே வராத ஒரு வியாதியை கொடுத்துட்டு வர ஆண்டவர். அப்போ தெரியும் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இருக்கும்? நடக்க முடியல, உட்கார முடியல, வாந்தி வர மாதிரி இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ யார்கிட்ட வருவீங்க? பாப்பார் ஆண்டவர் 6 மண்டலத்துக்கு அவன் வரட்டும், காலையில் சாயங்காலம் அடுத்த வாரம். ஏன் சர்ச்சுக்கே வந்தது இல்லையா? நம்ம திஸ் இஸ் நாட் ஈஸி. ஆண்டவர் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண மாட்டார். ஆபத்து நாளில் கூப்பிட சொல்லியிருக்காரு, சாக கூட மாட்டார். ஆனால் போட்டு என்ன பண்ணுவார்? கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்ச நாள் அந்த திகில்லையே வச்சிருப்பார், ஆனால் கைவிட மாட்டார். ஆமென். ஆனால் அதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ வருமுன் காக்கும் மாதிரி முன்னாடியே கூப்பிடு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அசால்ட்டு வாழ்க்கையே ரொம்ப அசால்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது. என்ன ஆயிரும்? ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கலாம் இல்லை, அப்படி இல்லை. நீ ஜெபிக்கணும். ஆமென். சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிக்கணும். வயதான தாய் தகப்பன் இதுக்காக ஜெபிக்கணும், தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், தன் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நீடி ஆயுளுக்காக ஜெபிக்கணும். ஆமென். எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், அதை அங்கீகரிப்பார். ஆமென். அப்போ முதலாவது ஜெபிக்கணும். ஜெபந்தான் அவனுடைய வாழ்க்கையுடைய சாவி. ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தேடுவீர்கள் கண்டடைவீர்கள். கேட்காம கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் பிறக்கும் போது நமக்கு கொடுத்த முதல் பாடனை, ஒரு குழந்தைக்கு பால் வேணா என்ன பண்ணும்? அழுகணும். எப்படி அழுகணும்? தாவீதின் குமாரனே கொஞ்சம் எனக்காக இல்லையா? அம்மா பேரை போட்டு எனக்காக கொஞ்சம் இறங்கு, வீருன்னு கத்தும்போது தெரிஞ்சிடும். ஓ, அந்த குழந்தைக்கு பேச தெரியாது 2 வயசு வரைக்கும். யோசித்து பாருங்களேன், அம்மாவுக்கு சொல்கிறது அதுக்கு புரியாது. எப்படி வழி நடத்துகிறோம் 2 வருஷமா? நேற்று ட்ரெயினில் வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். 2 காட்டுவாசிக பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு வயசானவர், இந்த பக்கம் ஒரு அம்மா.
இந்த அம்மா ஹூ ஹூ அப்படிங்குது, அவர் ஹூ ஹூ அப்படிங்கிறாரு. இப்படி 1 hour பேசுகிறாங்க. அது ஒரு லாங்குவேஜ் தான். நமக்கு புரியுதா? ஆனால் அவங்களுக்கு புரியுது. நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ. அவ்வளோ சின்சியராக என்ன பண்ணுறாங்க 2 பேரும். வெறும் இந்த வார்த்தை தான், ஓசை தான் இல்லையா? பூனை சவுண்டு தெரியுமா உங்களுக்கு? பூனை எப்போ பூனைக்கு பல சவுண்டு இருக்குது. அதுக்கு மீன் வந்தால் ஒரு சவுண்டு கேட்கும், பால் வேணா ஒரு சவுண்டு கேட்கும், வித்தியாசமாக சவுண்டு விடும் இல்லையா? அப்போ ஆண்டவர் கேட்குற, ஐயோ காக்கா குருவி கூட பேசுதியா என்கிட்ட? கோட்டான் குஞ்சு கூட என்கிட்ட பேசுது. உனக்கு வாய் கொடுத்தோம், உனக்கு பேச்சு கொடுத்தோம், உனக்கு லாங்குவேஜ் கொடுத்தோம், உனக்கு படிக்க வச்சோம். நோ யூஸ், நோ யூஸ். பேச தெரியாதவனா? இல்லை நல்லா பேசுவாங்க இல்லையா? கண்ணே மணியே பேச தெரியல, நமக்கு பேச தெரியாமல் இருக்குதா? யோசித்து பாருங்க. பேச தெரிஞ்சும் யார்கிட்ட பேசாமல் இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட. அப்போ குழந்தையா இருக்கும்போதே கொடுத்த பாடம் நீ கேட்கணும். அல்லேலூயா. கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நீ கேட்கணும், எனக்கு நீடி ஆயில கொடுங்க. அவர் கேட்பார், ஃபார் வாட்? நான் உயிர் கொடுத்தா நீ எனக்கு என்ன பண்ண போற? அதுக்கு நீ பதிலை வச்சுட்டு முதல்ல கேட்கணும் இல்லையா? பிள்ளைக்கு உடனே கொடுத்துருவோமா? நீ முதல்ல மார்க் வாங்க, நான் தர்றேன், இதுதான் கண்டிஷன். ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்கணும்னா, உனக்கு உயிர் கொடுக்கணும்னா, ஆண்டவருக்கு நீ என்ன பண்ண போற? நீ சொல்லணும், என் வாழ்க்கையவே நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் கையால், என் காலால், என் பேச்சால், என் உணர்வுகளால் நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். ஏதாவது உங்களுக்கு நான் வேலை செய்கிறேன், நான் சாட்சியாக இருப்பேன். எனக்கு ஜீவன் கொடுங்கன்னு கேட்டால் ஆண்டவர் ஜீவன் கொடுப்பார். எவ்ரிதிங் தெர் இஸ் எ பர்பஸ். எனக்கு நல்ல சம்பளம் வந்தால் என்ன பண்ணுவேன்? நான் வீடு கட்டுவேன். ஆண்டவரே உனக்கு சேலை கிடைக்காது. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுத்து நல்லா நான் கார் வாங்குவேன். அது எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் இந்த பூமிக்குரியவர்கள். நீ மேலான காரியத்தை என்ன பண்ணணும்? செய்யணும். You have to do the greater things. பெரிய காரியங்களை செய்யணும்ப்பா. சின்ன காரியம் அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. உன்னை காட்டில் நான் ஒரு ரதம் வச்சுருக்கேன். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வானத்திலேருந்து இறங்கி வந்து கூட்டிகிட்டு போவேன். அல்லேலூயா. எலியாவுக்கு தெரியும். எலியா எதிர்பார்க்காத சூழ்நிலையில் வானத்திலிருந்து அக்னி ரதங்களோடு இறங்கி வந்து அவனை கொண்டு போனார். அவரால் எப்படி காப்பாற்ற முடியும்? எந்த இடத்துலையும் காப்பாற்ற முடியும். ஆமென். ஜெபம் முக்கியம். அல்லேலூயா. 2வது எப்படி ஜெபிக்கணும்? அதான் இப்போ பிரச்சனை. ஜெபிக்கிறது. ஜெபம் சொன்னால் நமக்கு என்ன தெரியுமா? இப்போ தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் போதும். என்னது? ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் தலையில் ஜெபம் பண்ணால் போதும். யோசித்து பாருங்களேன். அப்போ ஜெபம்னா நீங்கள் நினைக்கிற ஜெபம் என்ன? யாராச்சும் நமக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு 10 பாஸ்டர் வச்சுக்க வேண்டியது நம்பரில். இவருக்கு அடிக்காட்டி அவருக்கு, அவருக்கு அடிக்காட்டி இவருக்கு. இவர் ஜெபம் பண்ணி ஒன்று சொல்லுவார், அவர் ஜெபம் பண்ணி சொல்லுவார். அது தேவ சித்தம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை விருந்து கொடுக்குறோம், சாப்பிட்டு திங்கக்கிழமை சாப்பிடாமல் இருப்பீங்களா? பட்னியா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ சர்ச்சில் சோறு போடுறோம், நல்ல திருப்தியாக சாப்பிட்டு திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பசிக்காதா? பசிக்காதா சொல்லுங்கள்? அப்போ சாப்பிட்றீங்கள போய். ஆமென். இதில் திருப்திப்படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர்றது நான் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக அல்ல, உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறது. ஆமென். யாருக்கிட்ட ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறது. நீ ஜெபிக்கிறையே, உனக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரால் எதெல்லாம் முடியும், அவரெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியும், உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற முடியுங்கிறத சொல்லி கொடுக்குற வேலை தான் எனக்கு. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? பாஸ்டர் இங்கேயும் சாப்பாடு போட்டு வீட்லேயும் வந்து கொஞ்சம் சமைச்சு கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ஈஸியாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த வாழைப்பழம் சோம்பேறி தெரியுமா? வாழைப்பழம் கொடுத்தா அவன் கடைசி கேட்பான், கொஞ்சம் உரிச்சு கொடுத்தாலும் ஈஸியாக. இப்போ கேட்பான், பஞ்சாமிரதம் மாதிரி பிசைஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் கீட்டு போயிடுவேன்னு சொல்லிடுவோம். என்ன வாழ்க்கை யோசித்து பாருங்கள். அப்போ வீட்லேயே ஜெபிக்கிறது இல்லை. யாராச்சும் ஏவப்பட்ட ஜெபம் பண்ணணும் அப்படியே பேசாமல் இருப்பாங்க. ஜெபம்னா என்னன்னே தெரியாது. எப்படி ஜெபிப்பீங்க? நாளைக்கு உங்கள் பையன் பெருசாகி அப்பா எனக்காக ஜெபம் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். உங்கள் பிள்ளைய ஜெபிங்கன்னு சொன்னால் அது சொல்லிட்டு என்னப்பா இந்த மாதிரி ஒரே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு உனக்கு வேறு ஜெபமே தெரியாதுன்னு கேட்டுரும். ப்ரேயர் சண்டே ப்ரேயருக்காக வரல, ஆலோசனைக்காக வரல,
தேவ வார்த்தையை கேட்கறதுக்காக வரணும். அந்த ராஜா யார், அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ பராக்கிரம் உள்ளவர், எவ்வளோ வல்லமை உள்ளவர், அதை பார்க்க வரணும். அந்த ராஜாவை பார்த்து மனசில் வச்சுட்டு அந்த ராஜாட்ட வீட்டில் போய் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு நான் மெசேஜ் கேட்டேன், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, எனக்கு அற்புதம் பண்ணுங்க, எனக்கு அதிசயம் பண்ணுங்க, என் வாழ்க்கையை வழி நடத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஆண்டவர் எங்கே இருந்தாலும் வருவார். ஆமென். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 6:5, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். எங்க ஜெபம் பண்ண விரும்புறாங்க? மனுஷர் காணும்படியாக. யார் காணும்படி? மனுஷர் காணும்படி அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரு பேஷன், என்ன பேஷன்னா, யாராச்சும் ஜெப கூட்ட வச்சா போயிட வேண்டியது, எங்கேயாச்சும் வச்சா போயிடுறது. வேதத்தில் அப்படி எங்கேயுமே சொல்லப்படலை. அனுதினமும் சபையில் சொல்லுங்க, அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கு எங்கே சேர்க்கப்பட்டாங்க? சபையில் சேர்க்கப்பட்டாங்க. சபையில் சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள வேற எங்கேயுமே நாங்கள் பார்க்கல. மத்தேயிலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் பவுல் அழைக்கிறார், கொரிந்திலிருந்து எல்லாம் ஓடிவாங்க. அடுத்த வசனத்தில் பேதுரு உங்களெல்லாம் தெசலோனிக்கேயர் கூப்பிட்றாரு, எல்லாம் வாங்க. யாரும் ஊரா போகலை, வீட்டில் ஜெபிச்சாங்க. இங்க வசனம் சொல்லுது, நீயோ அறை வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இந்த 30 வருஷமா எழுப்புதல் ஜெபம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நான் இது வரைக்கும் ஒரு எழுப்புதலையும் பார்க்கல. மறிச்சவங்க யாரையும் உயிரோடு எந்திரிக்கல இல்லையா? அற்புத அடையாளம் எங்கேயும் நடக்கல. வசனம் என்ன சொல்லுது? நீ உன் அறை வீட்டுக்குள். ரெண்டாவது, சபையா கூடி என்ன பண்ணாங்க? ஜெபிச்சாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க? வீட்டில் ஜெபிச்சாங்க, சபையில் ஜெபிச்சாங்க. அந்த ஜெபம் வேற. ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஜெபிக்காட்டி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்க்ரீன் தைக்கிறதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நாள் வந்திருக்கோம், வடவழியே புதுசு. ஒரு ஆள் இங்கே தள்ளிட்டு வந்தார் மிஷின். நாங்கள் சொன்னேன், ஐயா கொஞ்சம் தச்சு கொடுங்க. நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்டார். ஆமாங்க, சர்ச்சு வரப்போகுது. நானும் கிறிஸ்டின் தான் அப்படின்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் தச்சு கொடுங்க. தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் பாஸ்டானார். ஆமாம், தப்பாக நினைக்காதீங்க, நான் மோகன் சிலாசஸ் தவிர மீது யாரையும் பாஸ்ட்டுன்னு என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள. ஸ்க்ரீனை கொடுத்தாச்சு, ஆளை காணோம். கொஞ்சம் நேரம் பார்த்தா அங்கே போய் தம்படிச்சுட்டு இருக்காரு. தனி மனித துதி, தனி மனித ஆராதனை, அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை. அந்த ஜெபம் ஆண்டவருக்கு தேவையில்லை. நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். நம்ம சாப்பிட்டாதான் நம்ம வயிறு திருப்தி ஆகும். நம்ம போய் எல்லோரும் சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துட்டு வரோம். என்ன ஜெபம் ஸ்டேஜில், அப்பா எப்படி ஜெபம் பண்ணாங்க. அது ஸ்டேஜில் உனக்குள்ளே வந்துச்சா? உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துச்சா? உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துச்சா? அந்த ஜெபம் ஸ்டேஜில் இருக்குதில்ல, அந்த ஜெபம் எங்கே வரணும்? உங்களுக்குள்ளே வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்குற சபை 30, 60, 100. எவ்வளோ? 30. நான் சொல்லுவேன், நம்முடைய ஸ்தாபனம் சூப்பர் ஸ்தாபனம். அல்லேலூயா. ரொம்ப மோசமான ஸ்தாபனம் எது தெரியுமா? 10,000 பேர் கூடுற சபை தான் மோசமான சபை. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க சென்னையில் 25,000 பேர். எத்தனை பேர்? 25,000 பேர்.
அந்த 25,000 சபை நல்ல சபை, 10,000 பேர் சபை நல்ல சபை, 3,000 சபை நல்ல சபைனா, நான் கேட்குறேன், நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை 1000 பேர் இருக்க கிளாஸ் ரூமுக்கு அனுப்பணும் படிக்கிறதுக்கு. எத்தனை கிளாஸ் ரூமு? டீச்சர் ஒரே டீச்சராக இருக்கணும். அனுப்புவீங்களா? டீச்சர் ஒன்று தான், பெரிய ஹால், அவங்க ஏ போடணும். இந்த 1000 பேர் என்ன பண்ணணும் கரெக்டாக சொல்லுங்க? போர்டு தெரியுமா? டீச்சர் தெரியுமா? இங்கே சொல்கிறது காது கேட்குமா? ஸ்கூலில் 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் தான் சூப்பர் ஸ்கூல். அதை போய் கெஞ்சிரும், நிறைய பேர்த்துல உட்கார வச்சிடாதீங்க, என்னங்க 56 பேர் வச்சுருக்கீங்க, எப்படிங்க என் பிள்ளை படிக்கும், அதுக்கு எப்படிங்க புரியும்? ஆமென். இந்த கிறிஸ்தவத்துக்கு இன்றைக்கி பெரிய துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சபையை கிளப்பாக மாற்றுறாங்க. ஆடல் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. சபை ஒரு மனுஷனுக்கு படிப்பிச்சு கொடுக்கணும். வசனம்னா என்ன, ஆண்டவர்னா என்ன, கணவன்னா என்ன, மனைவினா என்ன, பிள்ளைகள்னா என்ன, எப்படி கீழ்ப்படியணும், சபைக்கு எப்படி கீழ்ப்படியணும், ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும் சொல்லிக் கொடுக்குறதுல யாரு? சபை. இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? ட்ராமா. இன்னைக்கு சபை பயங்கர கிளப்பு. ஐ எம் வெரி ஹாப்பி, எனக்கு 10 பேர் இருந்தாலும் சூப்பர் சபை. இந்த 10 பேர்த்தை என்னால் சூப்பராக உருவாக்க முடியும். ஆள் அதிகமாக தான் எனக்கு துக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. ஹல்லேலூயா. இருக்கிற 30 பேர்த்தையும் நமக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லையே, 5000 பேர்த்தை எப்படி பார்ப்பாங்க? இயேசுவை தேடி வந்தாங்கன்னா மீட்டிங் கேட்க வந்தாங்க, சுவிசேஷ மீட்டிங் கேட்க வந்தாங்க. அது சபை அல்ல. சபைக்கு ஆண்டவர் சொல்கிறது 30, 60, 100. சபைக்கு வரீங்களா? சபைக்கு வந்து வசனத்தை கேட்கணும், கேட்டுட்டு வீட்டுக்கு போய் நீ ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஜெபிக்கலாம். 24 மணி நேரம் ஜெபத்தில் தரித்திருக்கலாம். வேத வாசிப்பு ஜெபத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடினா பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதிகாலையில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். மத்தியான வேளையில் தாவீது ஜெபிச்சார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. பிதா எங்கே இருக்கிறாரு? பிதா எங்கே இருக்கிறாரு? உன்னுடைய அந்தரங்கத்தில் இருக்கிறாரு. பிதாவை எங்கே தேட முடியும்? உன்னுடைய அந்தரங்கத்தில் தேட முடியும். ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு? இல்லை, ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறாரு. நீ முழங்கால் படியிட்டு உன்னை நீ பரிசோதனை செய்யும் பொழுது, உன் இருதயத்தை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, நீ செய்கிறது சரியா தவறா என்று சொல்லி நீ பரிசோதனை செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வம் வெளியரங்கமாக உனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. 2வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் வேகமாக வாசிங்களேன். லூக்கா 18, 1-8 வரைக்கும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். என்ன சொல்றார் ஆண்டவர்? அநீதியான ஒரு எஜமான் எவ்வளோ கேட்டாலும் கண்டுக்க மாட்டான். தேவனுக்கு பயப்படாதவன், அவனை ஒரு விதவை அடிக்கடி போய் சல்லியப்படுத்தும் போது, இந்த அம்மா டெய்லி வந்து சல்லியப்படுத்துதே, இன்னைக்கு இந்த அம்மாவுடைய நியாயத்தை என்ன பண்ணலாம், தீர்த்தரலான்னு சொல்லி எப்படி அவன் இறங்கி வருகிறானோ, அதே போல ஆண்டவர்கிட்ட நீ கேட்கணும். நம்ம கேட்கறத விட்டுறோம். உங்கள் வீட்டுக்கு ஒரு பட்டா மாற்றணும், நாளைக்கு வான்னு சொல்கிறான், போவீங்களா? நாளைக்கு தாசில்தார் நாளைக்கு வான்னு சொல்கிறார், போவீங்களா மாட்டிங்களா? அடுத்த நாள் போகிறீங்க, நாளைக்கு வான்னு சொல்கிறாரு. இப்படி 100 டைம் சொன்னாலும் போவீங்களா போக மாட்டீங்களா?
இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அநீதியான ஒரு ஆள், தேவனுக்கு பயப்படாதவன், அவனே லாஸ்ட்ல என்ன பண்ணுவான்? இந்த அம்மா இத்தனை அலைஞ்சிருச்சு, நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அதே போல ஒரே நாளில் மாற்றம் சம்பவிக்காது. நீ முழங்கால் படிடணும். யூ ஹேவ் டு சப்மிட் யுவர் செல்ஃப். ஆண்டவர்கிட்ட பேசணும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நீ பேச 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 உனக்கு அவர் பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கைவிட மாட்டார். உடைய ஜெபத்தை கேட்பார், விட மாட்டார். அவர் பார்ப்பார், உங்களுடைய சின்சியாரிட்டியை பார்ப்பார். நம்ம என்ன தெரியுமா, அதிகாலை ஜெபம் ஆரம்பிச்சிருக்கீங்க. எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க அதிகாலை ஜெபம்? இந்த பைபிள் காலேஜ் வச்சோம், 11 பேர். அதிகாலையில் பயங்கர சின்சியராக இருந்துச்சு. ஒரு மாதம் கழிச்சு 11 பேர், அப்புறம் 10 பேர், 8 பேர், அப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு, அப்புறம் அக்கா இல்லை ஜெபம் பண்ணுங்கன்னா அங்கே சத்தம் வரவே இல்லை, ஆள் தூக்கிட்டு இருக்குது வீடியோவை போட்டுட்டு. எப்படி நடக்கும் சொல்லுங்களேன்? நீ ஏமாத்துனா ஆண்டவர் உன்னை ஏமாத்துவார் ஒரு நாள். இப்போ உன்னுடைய சின்சியாரிட்டி ஆண்டவர் பார்ப்பாரா இல்லையா? நம்மளாம் பயங்கர விவரம், நமக்கு அவர் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். இந்த வீட்டில் சொத்து பிரிக்கும் போது கேட்பாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை அவன் வேலை செஞ்சு கொடுத்தாண்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிரிக்க வேண்டியது பிரித்து கூடு. நம்ம என்ன பண்ணணுங்கிறது அங்கே முக்கியமே இல்லை. அதே போல தான் நம்ம ஜெபிக்க மாட்டோம், நம்ம உபவாசம் இருக்க மாட்டோம், நம்ம ஆராதிக்க மாட்டோம், சர்ச்சைக்கு போக மாட்டோம். ஆனால் ஆண்டவரே அற்புதம் பண்ணுங்கப்பா, இல்லை அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல நம்மளுடைய ஆண்டவர். முதல்ல நீ ஜெபிக்கணும். ஜெபம் இம்பார்ட்டன்ட். 2வது எப்படி ஜெபிக்கணும்? முதல்ல அறை வீட்டுகளை பூத்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அடுத்து தொடர்ந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். லூக்கா அதுலேயே 9-14 வரைக்கும் வாசிங்க. 18ஆம் அதிகாரம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயம் 2 மனுஷர் ஜெபம் பண்ண தேவாலயம் போனாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், பரிகாரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல ஜெபம் பண்ணது யாரு? பரிசேயன். 2வது ஜெபம் பண்ணது யாரு? ஆயக்காரன். நீங்க பரிசேயரா ஆயக்காரரா? பரிசேயரா ஆயக்காரரா? பரிசேயர் என்ன ஜெபம் பண்றான் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நான் இவனை மாதிரி இல்லை, நான் அவனை மாதிரி இல்லை, நான் நல்லவன் இல்லையா? ஒய்ஃப்கிட்ட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார்? நாங்கள்லாம் சர்ச்சுக்கு போகாட்டி நாங்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேங்க. ஒய்ஃப் என்ன சொல்லும்? நான் கரெக்டாக வார சர்ச்சுக்கு போகிறேன், சின்சியராக இருப்பேன், ஆனால் வாய் கம்மியாகாது. ரெண்டும் ஒன்று தான். ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் சொல்லுவான் நான் தான் பெஸ்ட்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லுவான் நான் தான் பெஸ்ட்டு. 2 பேருமே பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா 2 பேர் யார்? பரிசேயன். அவன் அவனுடைய பெஸ்ட்டு சொல்கிறான். நான் கரெக்டாக தசமமாக கொடுக்குறேன், வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் சின்சியராக இருக்கிறேன், நான் ஒழுக்கமாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு அது தேவையில்லை. தூரத்தில் வந்த ஆயக்காரன் தன் கண்களை பரத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு வாசிங்க, பாவியாகி என் மேல கிருபையார். யார் ஒருத்தர் தன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவன் தான் ஆயக்காரன். யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? நான் நீதிமான் நினைச்சிட்டு வர வேண்டாம். இது நீதிமானுக்குரிய இடம் இல்லை, இது பாவிக்குரிய இடம். ஹல்லேலூயா இல்லையா? இது யாருக்குரிய இடம்? பாவிகளுக்குரிய இடம். இது நோயாளிக்குரிய இடம். நல்லா இருக்கவங்க வர வேண்டிய அவசியம். ஏன்னா வசனம் சொல்லுது, பிணியாளிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்துக்கு வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை அழைக்கிற வந்த. யார் ஒருவன் தன் இருதயத்தில் தன் பாவி அப்படின்னு ஒத்துக்கணும். இப்போ 2 பிரச்சனை இருக்குது. ஹஸ்பண்ட் சொல்கிறான் ஒய்ஃப் சரியில்லை,
வாய் பேசுகிறா, அடுத்து ஓகே, எழுத்து பேசுகிறா, அடுத்து அடிச்சிட்றா, அடுத்து கடிச்சு வைக்கிறா, ஓகே, எல்லாம் எழுதிக்கலாம். இப்போ ரட்சிக்கப்பட்டது யாரு? ஒய்ஃபா ஹஸ்பண்டா? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டது ஒய்ஃபா ஹஸ்பண்டா? நான் கேட்குற கேள்வி, ஹஸ்பண்டுக்கு பெரிய பிழையா தெரியுது. என்னவா தெரியுது? அதனால நான் ஆண்டவர் விட்டு தூர போறேன். இப்ப ரட்சிக்கப்பட்டது யாரு? பாவி யாரு? நீங்க ரட்சிக்கப்பட்டா உன்னை எந்த எமோஷனும் என்ன பண்ணக்கூடாது, உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டா ஆண்டவர் நீ ஒன்னா இருக்கும்போது உன் மனைவி என்ன பண்ணாலும் சரி, உன் மனைவி ஒன்று என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, உன் மனைவியை நீ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நீ ஃபோக்கஸ் பண்ணது ஆண்டவரை. அதே போலதான் கணவன் 1000 பண்ணாலும் நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ கணவனை குறை சொல்லாத, நீ கடவுளை பாரு. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். இப்போ சனிக்கிழமை நீ சிஸ்டர் சண்டை போட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் சபை இழுத்து போட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்படி போனால் 360 நாள் சாத்திட்டு போகணும். சாப்பிட்ற டைமில் ஒரு சண்டை வந்துடுது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அந்த லைஃப் வேற. உடைய எமோஷன், வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவில் நீ ஆயக்காரனாக இருக்கணும், நீ பரிசையனாக இருக்கக்கூடாது. நீ சாரி கேட்டு பழகணும். ஜபத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது, சபைக்கு வர்றதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒட்டுக்கா வரணும். இப்போ நமக்கு எப்படி பேஷன் ஆகி போச்சு தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நீ போ. இது ஒரு பொழப்பா? சொல்லுங்களேன். அந்த காலத்தில் எனக்கு எங்கள் அக்காவுக்கு சண்டை வரும். ஃபுல்லாக ரோஸ் தொட்டியாக வச்சுருப்பா, 100 ரோஸ் தொட்டி இருக்கும். கோவம் வந்தால் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? எல்லாத்தையும் உடச்சிடுவேன். அப்போ தான் அவள் இறுதியை பயங்கரமாக அவள் கதறுவா, ஐயோ என் ரோஸ் கட்டி, என் ரோஸ் கட்டின்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பண்ணுற வரைக்கும் பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை நான் உன்னை சர்ச்சுக்கு கூட்டு போனாதான் நீ போவ. நீ உன் ஒய்ஃபை குத்தலை, ஆண்டவரை குத்திட்டு இருக்கிற. இல்லை யோசித்து பாருங்க. யூடியூப் ப்ரூட்டஸ் நீயுமா குத்துற? அவரை ஏற்கனவே குத்திட்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. வாரம் நீயாப்பா திருப்பி குத்துற? யாரை நீ வேதனைப்படுத்துற? உங்க சண்டையில் எதில் இழுக்கிறீங்க லாஸ்டா? ஆண்டவரை. கோவிச்சிட்டதுக்கு நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். யோசிக்க. எப்படி ஆண்டவர் நன்மை செய்வார்? எப்படி உன் வாழ்க்கை மாறும்? எப்படி உனக்கு அற்புதம் நடக்கும்? யூ ஹேவ் டு சரண்டர் யுவர் செல்ஃப். நீ ஆயக்காரனாக இருக்கணும், நீ பரிசெயனாக இருக்கக்கூடாது. பரிசெயன் குற்றம் சாட்டுவான், ஆயக்காரன் தன் கண்களை ஏறிருக்கு துணியலை. 2 பேர் இருந்தாங்க வீட்டில். ஒருத்தர் சொன்னான் சொத்தை பிரி, நான் போறேன்னு சொல்லி போனான். ஊதாரியா வாழ்ந்தான். ஒரு நாள் புத்தி தெளிஞ்சவன் திரும்பி வந்தான். புத்தி தெளிஞ்சவன் தான் ஆண்டவருக்கு தேவை, புத்தி தெரியாதவன் ஆண்டவருக்கு தேவையில்லை. நான் கேட்குற, புத்தி தெளிஞ்சிருச்சா அவனுக்கு? இல்லை நம்ம இனிமேல் ஒரு தண்ணி வச்சு சர்ச்சுக்குள்ள வரும்போது எல்லாம் மூஞ்சில் அடிச்சுட்டு இது பார்த்துருக்கலாம். ஒரு நாள் வந்து பார்த்த ஒரு மந்திரவாதி இப்படி தான் பண்ணிட்டு இருந்தான். டவல் எடுத்து மூஞ்சில் அடிக்கிறான். அதல்ல, புத்தி தெளிவாக இருக்கணும். பேதுரு சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையில் உள்ள இருக்கணும். நீ இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கணும். ஏன்? அதுதான் உனக்கு வாழ்வு கொடுக்கும். அல்லேலூயா. இன்னொருத்துடைய ஜெபம் அல்ல, இன்னொருத்துடைய அற்புதம் அல்ல, இன்னொருத்துடைய அபிஷேகம் அல்ல. எனக்கு கொடுத்த கிருபையும் அபிஷேகம் உங்களை ரட்சிக்கப்பட வைக்கிறது தான். உங்களுக்கு கொடுத்த அபிஷேகமே உங்களை போதிக்கும். உங்களை நாங்கள் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துச்சு. அல்லேலூயா, ஆமென். நம்ம படிப்பு சொல்லி கொடுத்த வாதியாரை மறந்துடலாம், ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த படிப்பு தான் இன்ன வரைக்கும் நமக்கு ஓடுது. அதே போல தான் சர்ச்சில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது லைஃப் லாங், இன்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் போகிற வரைக்கும் இது உன்னை கொண்டு போகும். ஆமென். இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஆராதிக்கணும். நீ ஆயக்காரனை போல இருக்கணும், பரிசேயனை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தாங்க ரோல் மாடல். எங்கெல்லாம் ஜெபிச்சா தெரியுமா? அதிகாலையில் எழுந்திரிச்சு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் அவர் ஒரு கடற்கரை ஓரத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ணார். மலையில் ஜெபிச்சார். அங்கே கேட்குற விஷயமெல்லாம் ராத்திரி ஆண்டவர் தூங்குனாருன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படல. படகுல கூட தூங்குற மாதிரி நடிச்சார். என்ன பண்ணார் சொல்லுங்களேன்? படகுல என்ன பண்ணாரு? தூங்குறது போல நடிச்சார். தூங்கல. 3.5 வருஷம் அலைஞ்சார்.
ஜனங்களை சந்திச்சார். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எனக்கு சொல்லுங்க, இயேசு ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணான்னு எங்கேயாச்சும் இருக்குதா? சொல்லுங்க. இந்த 4 புஸ்தகத்தில் இயேசு எங்கேயாவது போய் இயேசு மார்த்தாளுக்கு ஜெபித்தார், இயேசு மரியாளுக்கு ஜெபித்தார், இயேசு இருக்கா? நம்ம அப்படி பேஷனா மாற்றிட்டோம். இனி ஜெபமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் ப்ரீச் பண்ணார், ஜெபம் பண்ணல. ஆண்டவர் ஜெபம் பண்ணதுக்கு தெரியுமா? மேலே பிதாவே நான் எப்போது ஜெபித்தாலும் எனக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறீர், எனக்கு செவி கொடுக்கிறீர் நான் அறிந்திருக்கிறேன். இவர்கள் முன்பாக நீங்க நான் ஒன்றா இருக்கிறத காமிங்கன்னு சொல்லி சொன்னார். பார்வை அடைவதாக எந்திரிச்சு நட, அற்புதம் நடக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். உங்களுடைய ஜெபம் வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கே இருக்கணும்? வீட்டில். இங்கே வந்து கற்றுக்கணும். ஹோம் ஒர்க்கு வீட்டில் பண்ணணும். இங்கே பண்ணுறதே ஹோம் ஒர்க்கே இங்கே தான் தேடிட்டு இருப்பாங்க. நம்ம எஸ்ரா சொல்லிப்போம், அப்படி தான் அவங்க மத்தியில் தேடிட்டு இருப்பாங்க. பாதி பேருக்கு புக்கு இருக்குன்னே தெரியாது. அல்லேலூயா ஆமென். கடினமாக இருந்தாலும் இந்த ஆரோக்கியமான உபதேசம் தான் உனக்கு வாழ்வு கொடுக்கும், உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், உங்கள் லைஃப்பை லிஃப்ட் பண்ணும். நான் உங்களுக்கு பாலிஷ் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆசீர்வாதத்தை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கசப்பான மருந்து கொடுத்தா இனிப்பான வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இனி நம்முடைய சபை ஜெபிக்கிற சபையாய் மாறணும். இனி வருகிற வாரத்திலிருந்து எல்லாரும் ஒவ்வொரு வசனம் வந்து முன்னாடி வந்து சொல்லணும். உங்கள் இஷ்டம். நாங்கள் மைக் கொடுத்துருவோம். ஒன்றை ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்க. சின்ன வசனமாக இருந்தாலும் பரவாயில்ல. முதல் ப்ரிஃபரன்ஸ் குழந்தைங்க, 2வது கல்யாணம் ஆகாதவங்க, இப்போ 18 வயசு, அடுத்து கல்யாணம் ஆனவங்க, விருப்பம் இருக்கிறவங்க முன்னாடி வந்து என்ன பண்ணலாம்? வசனத்தை சொல்லலாம். நான் வேணால் உங்களுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறோம். அந்த வாரம் பைபிள் ரீட் பண்ணவங்க, அது ஒரு சந்தோஷம் தானே, அதுவும் பண்ணலாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த வசனம் உள்ளே போகணும். வசனம் உள்ளே போனால் தான் ஜெபிக்கும் போது அந்த வசனம் என்ன வரும்? வெளியில் வரும். இந்த பாஸ்வேர்டு மாதிரி ஐடியில் வேலை பயிர்களுக்கு தெரியும், அந்த கீவேர்டு மாதிரி இந்த வசனத்தை ஞாபகத்துக்கு வந்தால் தான் ஜெபத்துக்கு என்ன ஆகும்? பதில் கிடைக்கும். கண்டிப்பாக ஜெபிக்கணும். இனி யாரை வேணாலும் ஜெபம் பண்ண சொல்லுவோம். காணிக்கைக்கு யாரையாச்சும் ஜெபம் பண்ண சொல்லுவோம். இங்கே லேடிஸ் ஜென்ட்ஸ் இல்லை ரெகுலராக இவங்க தான் பண்ணணும்ல, யாரையாச்சும் ஜெபம் பண்ண சொல்லுவோம். பிள்ளைக்கு ஜெபம் பண்ணணும். ஆமென். சத்தத்தை உயர்த்தி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாய், ஒரு அங்கமாய் மாறட்டும் என்று சொல்லி நான் இந்த நாள் உங்ககிட்ட சொல்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் அப்படி எந்திரிச்சு நின்று இதத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்கள். ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாறட்டும். அற்புத அடையாளம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். கண்களை மூடி இதத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவ, ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவ, ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இவங்கெல்லாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டப்பா. ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு என்று நீ சொன்ன பொழுது தானியேல் சிங்க கபியிலிருந்து ஜெபித்தார், நீர் விடுவித்தீர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ளிருந்து ஜெபித்த பொழுது நீர் விடுவித்தீர். எலியா மரண பயத்தில் ஜெபித்த பொழுது அவனை பரலோகத்துக்கு கொண்டு போனீர். நாங்கள் நெருக்கத்தில், பாடுகளில், கண்ணீரில், கடன் பாரத்தில், துக்கத்தில் ஜெபிக்கும் போது விடுதலை கொடுங்கப்பா. நீர் சொன்னீர்,
சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிங்கள் என்று சொல்லி எங்களை சோதனைக்கு உட்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வந்து இவருடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் மாறட்டும். அற்புதம் செய்யுங்க. தடைகள் எல்லாம் நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.